வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பர்களே, இந்த டியூட்டோரியல்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நண்பராக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காசு அனுப்புவாங்க. ஸோ அந்த காசை வந்து நீங்கள் பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் சென்டருக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் சென்டருக்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அனுப்புகிற காசை வந்து டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தமிழ் பேங்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டத்தில் வந்து சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100% பியூர் பேங்கிங் சேனல். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த வெஸ்டர்ன் யூனியன் மணி வந்து உங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்லைன் எஸ்பிஐ.com போனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி www.onlinesbi.com விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பட்டன் இருக்கும். அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து சைட் மேப்புங்கிற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த சைட் மேப்பில் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும். ட்ரான்சாக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் வந்து பாட்டத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எம்டிசிஎன் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த எம்டிசிஎன் நம்பர் வந்து உங்களுக்கு யார் காசு அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட தருவாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அவங்க அனுப்புகிற அமௌண்ட், எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் எவ்வளோ ரூபாய் அனுப்பலான்னு இருந்தாங்களோ எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ ஆரிஜினேட்டிங் கண்ட்ரி இந்த கண்ட்ரிலேருந்து அவங்க காசு சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட பேர், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணணும். ஆரிஜினேட்டிங் கண்ட்ரி, எம்டிசிஎன் நம்பர், எக்ஸ்பெக்டட் அமௌண்ட், அப்புறம் அவங்கள சென்டரோட, அதாவது காசு அனுப்புகிறவங்களோட சென்டர் அண்ட் ரிசீவர் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் ரிசீவர் யார் வந்து பேங்க் அக்கௌண்ட், உங்கள் எக்ஸாக்ட் நேம் பேங்க் ரெக்கார்ட்ஸ். இதில் வந்து உங்களோட நேம், தென் வந்து லாஸ்ட்டில் வந்து மூன்றாவது இது வந்து ப்ளீஸ் என்டர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சப்மிட்டட் டு வெஸ்டர்ன் யூனியன். ஸோ உங்களுக்கு வந்து காசு யார் அனுப்புகிறாங்களோ அவங்க ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த காசு வந்து யாருக்கு போய் சேரணும். ஸோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இங்கே ஃபர்ஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, கண்ட்ரி ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப்பு, ஆக்குபேஷன், பர்பஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், இது எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கிளிக் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு டைரெக்டாக வந்து காசு கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் சென்டருக்கு இனி விசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே சிம்பிள் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.